Mirza Ghalib. It's not love, it's madness. And welcome to Elakiam literature. இந்த வீடியோவுடைய எண்டில் இந்த போயத்துக்குரிய எஸ்ஸேயை கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. மிர்சா பெக் அசதுல்லா கான் இவரை நமக்கு எப்படி தெரியும்னா மிர்சா கலீப்ன்ற பேர்ல தான் நமக்கு தெரியும். ஆனா மிர்சா கலீப்போடைய ஒரிஜினல் நேம் மிர்சா பெக் அசதுல்லா கான். ஏன் இந்த விஷயத்த நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா போயத்துல அவருடைய பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்போ இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இந்த போயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணது ராஜேந்திர கிருஷ்ணா. இந்த போயத்துல போயட் அவருடைய லேடி லவ் கிட்ட பேசுற மாதிரி இந்த போயத்தை எழுதியிருக்காரு. அதுக்கான இண்டிகேஷனை ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம பார்க்கலாம். யூ சேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவருடைய லேடி லவ் நம்ம மிர்சா கலீப் வச்சிருந்த லவ்வை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது காதல் கிடையாது, இது ஒரு பைத்தியக்காரத்தனம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இந்த போயத்தை எழுதியிருக்காரு மிர்சா கலீப். ஸோ ஓப்பனிங் லைன்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் அவருடைய லேடி லவ் சொன்னது. நீ என்ன சொல்ற, இது காதல் இல்ல, இது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு தான் நீ சொல்ற. என்னுடைய பைத்தியக்காரத்தனத்தினாலதான் உன்னைய பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்ற மாதிரி நீ நினைக்கிற. நீ என் கூட ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இரு. நான் உன்னைய லவ் பண்றேன். நீ என்னைய திருப்பி லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஃப்ரெண்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. நீ என்னுடைய எனிமியா கூட இரு. ஏதாவது ஒரு வகையில என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருன்ற மாதிரி அவர் ரெக்வெஸ்ட் பண்றாரு. நீ என்னைய பார்த்தேன்டா, மீட் பண்ணேன்டா, உனக்கு கெட்ட பேர் ஏற்படும் நினைச்சேன்டா. என்னைய நீ பப்ளிக்ல பார்க்காத, அதுக்கு பதிலா தனியா கூட என்னைய பாரு. நான் எனக்கு எதிரி கிடையாது. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உன்னைய லவ் பண்ணாங்கண்டா நீ அதை பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ இப்போ எப்படி இருக்கியோ அதுதான் நீ. இந்த விஷயம் உனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நீ ஒரு இக்னரன்ஸான பொண்ணு தான். லைஃப்ன்ற விஷயம், வாழ்க்கைன்ற விஷயம் எப்படின்னா ஒரு மின்னல் ஒளி மாதிரி டக்குன்னு அப்படியே ஒரு ஃபிளாஷ்ல மறைஞ்சிரும். அந்த காலகட்டத்துக்குள்ள நம்மளுடைய காதலை வளர்ப்போன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல நான் உன்னைய ஒரு விவாதத்துக்குள்ள கொண்டு போக விரும்பல. காதல்னா இப்படி அப்படின்னு சொல்லி நான் உன்னைய குழப்ப விரும்பல. உனக்கு என் மேல காதல் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நீ ஒரு குழப்பத்துல இருக்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்க. நான் சொல்ல போற ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நான் உன்னைய நினைச்சு அழுகுறேன், புலம்புறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ கொஞ்ச நேரம் என்கிட்ட கேளு. நான் உன் மேல வச்சிருக்க நினைவுகள் எதையும் நான் மறக்க போறது கிடையாது. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ குரூயலான ஒரு ஹேபிட் உள்ள பொண்ணு. ஆனா நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்னுடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த அசாட் யாரு என்ற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும். இந்த அசாட் யாருண்டா, உன்னை பார்த்தாலே டீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், உன்னை பார்த்தாலே ஃபிளாட்டரிங் பண்ணக்கூடிய ஒருத்தர். அந்த அளவுக்கு உன் மேல நான் காதல் வச்சிருக்கேன். அசாட் இப்படிதான். நீ குரூயலான பொண்ணா இருக்கலாம், ஆனா அசாட் உன் மேல நிறைய அன்பை செலுத்தக்கூடிய ஒரு ஆளு. அதை என்னால மாத்திக்கிற முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த இடத்துல அசாட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாரு. அது வேற யாரும் கிடையாது, அவருடைய பேரை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. நான் ஏற்கனவே வீடியோட பிகினிங்ல சொல்லியிருப்பேன். அவருடைய உண்மையான பேர் என்னதுன்னா மிர்சா பெக் அசதுல்லா கான். அதுல அசதுல்லான்ற வார்த்தையை மட்டும் எடுத்து சுருக்கி அசாட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அசாட்டோடைய குணம் இப்படித்தான்ன்ற மாதிரி இந்த வரி மூலமா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் சேராம கூட போயிடலாம். நான் உன்னைய பிசிக்கலா வர்ணிக்க போறது கிடையாது. ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அன்பு கடைசி வரைக்கும் மாறவே மாறாதுன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்றாரு மிர்சா கலீப். In the poem It Is Not Love, It Is Madness by Mirza Ghalib, the lover is not looking for physical gratification. He can well understand that his beloved is not in love with him and identifies his feeling for her as nothing short of madness. This is a love poem which depicts the poet as a dejected lover due to unreciprocated love. It reflects the thoughts and emotions of all those men whose lady loves think that their love is a symbol of lunacy. The poet Mirza Ghalib begins his poem, It Is Not Love, It Is Madness, by addressing his lady love.
He says that she might not think that his feeling for her is love. She tells him that it is a kind of madness. The poet accepts her opinion that he has gone mad. But then his behavior as a mad lover has made her famous. People know her because she is the beloved of a crazy man. The poet appeals to his lady love not to sever her ties with him. She should not break her relationship with him. If does not feel inclined to connect with him as a friend or a lover, she can at least think of herself as his enemy. There cannot be anything demeaning about meeting him. If they cannot meet in public, they can surely do so in private. The poet goes on to say that he is not the enemy of his own self. The beloved should not feel uncomfortable if any stranger loves her. Whatever her present situation is about being loved and sought after by a man she does not care about, it is only because of her nature and personality. If his beloved is not aware of this truth, it is only because she is ignorant. It may appear as though life is short and that it passes by in a flash, but the fact is that lovers have abundance of time at their disposal to fall in love. However, the poet does not want to enter into a debate about how love can be sustained for long if one person does not reciprocate the feelings of the other. The poet implores upon his beloved not to be worried about giving a particular definition to her relationship with him. If she thinks that she is not in love, she can at least think that she is in a state of dilemma. This is just another conflict in her life. The poet feels that his beloved is unfairly prejudiced against him. He seeks the freedom to express his agony to her. She should at least listen to his complaints. He wants his beloved to listen to him while he begs for her love. His love and passion for her will last for an indefinite period if she cares to listen to his frustrations. The very fact that she is lending an ear to his cries will give him the inspiration to everlasting, though he knows that she will never love him back. The poet is well aware that his lady love has this habit of behaving in a cruel manner. He knows that her nature will not change, yet he is a persuasive man. He is hopeful. He wants to keep teasing and coaxing his beloved because this is his identity as a man and as a poet. These habits of Asad, the poet's name is Asadullah, will never change. Even if he cannot write with his beloved physically, his desire for her will always keep burning. In this poem, the lover is not looking for physical gratification. He can well understand that his beloved is not in love with him and identifies his feeling for her as nothing short of madness. However, even though the situation is not in his favor, the poet is hopeful that if he keeps on pursuing his lady love, she might change her attitude towards him one day. Even if she does not do so, the very fact that she is listening to his agony will give him solace and make the flame of desire for her keep burning in him. Their love is a symbol of madness.